கோபி சுதாகர் மேல இன்னைக்கு ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ஜாதியவாதிகள். எதுக்காகன்னு நமக்கு தெரியும். அந்த சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற ஒரு வீடியோ கடந்த ஒரு 2-3 நாட்களாக பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த வீடியோவுக்காக கோபி சுதாகர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை சமூக ஆர்வலர்கள், சமூகத்தின் மீது பொறுப்புள்ள அனைவரும் கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இதை கண்டிப்பாக அனைவரும் நின்று கண்டிக்க வேண்டும். அவர்களோடு நிற்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இன்னைக்கு அவர்களுடைய வீடியோக்குள்ள எங்கேயுமே எந்த சாதின்ற பேரை குறிப்பிடவே இல்லை. இருந்தாலும் அது எங்களை தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றமுள்ள மனசு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குறுகுறுப்போட முந்திக்கிட்டாங்க இந்த சாதியவாதிகள். இந்த சாதியவாதிகளின் பின்னால் போகக்கூடிய சுர்ஜித்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி இதுதான். என்னன்னா, இன்னைக்கு அவங்களுடைய வழக்கறிஞர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது 2 குடும்பங்களுக்கான மோதல் தான், இது சாதியா மாத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோல அதை சாதியா கட்டமைக்கிறாங்க அப்படின்னு. உண்மையிலேயே சுர்ஜித் பண்ண அந்த கொலைக்கு பின்னாடி உண்மையிலேயே அந்த சாதி இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் அவன் பிறந்ததுல அவனுடைய இன்றைய இந்த கொலை நடந்த சம்பவம் வரைக்கும் நீங்க அவன் கூட தான் இருந்திருக்கீங்க. அப்ப அந்த சாதி அதுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பேற்க வேண்டிய விஷயம் இது. அந்த பொறுப்பேற்கிறதுக்கு கூட ஒரு துணிச்சல் இல்லாத ஒரு சாதியாக இந்த சாதி இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம கவனத்துல எடுக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த சுர்ஜித்கள் இனிமேலாவது அவரவர் சாதியின் பின்னால் தயவு செய்து அணிவகுக்காதீர்கள். அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும். அவர்கள் இப்படிதான் நடுவில் அப்படி கைகளை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்க பின்னாடி உங்களுக்கு நிற்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க.